அதாவது நேரு அவர்கள் மீது கிட்டத்தட்ட 3 குற்றச்சாட்டு வந்ததுங்க. அதில ஒரு குற்றச்சாட்டு எடுத்துட்டு நம்ம அண்ணன் இன்பதுரை அவர்கள் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார். அதே மாரி இன்னொரு நபரும் மதுரை உயர்நீதிமன்றத்தில வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துருச்சு. எப்பா இதுக்கு வந்து நீங்க இந்த ப்ரீ அஃபென்ஸ்லாம் ஒண்ணும் இதெல்லாம் என்கொயரிலாம் வேண்டாம். நேரா எஃப்ஐஆர் போட்டுருங்க. அத போட்டுட்டு ரிப்போர்ட் என் கையில குடுத்துருங்க. அப்படிங்கிற ஒரு அழுத்தமும் குடுத்திருக்கிறார். இன்னைக்கு வந்து இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்கார். நீதிபதியும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ் பாரதி மாரி ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க. ஆ? ஏன்னா எவ்வளோ எங்க அண்ணன் பெரிய இப்ப தான் மேட்ரு இது. பேசினாரு. அது ஆ? ஒண்ணும் இல்லப்பா இது அப்டி கடந்து போலாம்ப்பான்ட்டாரு. கடந்து போவீங்க. பார்க்கலாம். அதாவது எல்லா இவங்க சொல்றாங்க எங்க மேல நிரூபிக்கப்பட்டதா? ஏன்? வழக்கே இல்லையா? வழக்கு இருக்கு. நீங்க தள்ளி போடுறீங்க. உங்களுடைய சட்டத்துடைய சந்து பொந்துல பயன்படுத்தி ஸ்டே வாங்குறீங்க தான். மத்தபடி வழக்கு இருக்குது. மெரிட்ல யாராவது வெளிய வந்திருக்கீங்களா? எல்லா வழக்கும் நிலுவையில இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அத அடிச்சிரும். 2G வழக்கு போனோம் நிலுவையில தான் இருக்கு. எல்லாமே 2G வழக்குல இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு இது பண்ணி, இப்ப தூசி தட்டி விசாரணை போய்க்கிட்டு விசாரணை இருக்குது. போயிட்டு தான் இருக்கு. அதனால அ சில பேர் இருப்பான். 10 கொலை பண்ணியிருப்பான், சுத்திக்கிட்டு இருப்பான். என்னன்னா நான் இதாச்சா? தண்டனையா கிடைச்சது அப்படின்னுவான். எல்லா வழக்கும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாரி இவர்களுக்கும் நடக்குது. இந்த வழக்கு என்னன்னா 3 விஷயங்களை இவர்கள் குற்றச்சாட்டு. குடுத்திருந்தாங்க. ஒண்ணு ரூ. 1080,00,00,000 அந்த நியமனம், அந்த பணி நியமனமா? பணி பணி நியமனம். நியமனங்கள் சம்பந்தமான பணி இது. நியமனம். இன்னொன்னு அதுவே அடுத்து வந்து நீங்க நேரடியா எல்லாமே டிஎன்பிஎஸ்சி இது மாரி வரணும். அண்ணா யூனிவர்சிட்டி இதில நடத்தி, அதில வந்து ஒரு 150 பேருக்கு 25,00,000 35,00,000 வரைக்கும் வாங்குனாங்கன்னா, அந்த ஆதாரங்கள்லாம் திரட்டி 258 பக்கம் இது. குடுத்துருங்க. அடுத்து டெண்டரு, அ அடுத்து இன்னொன்னு வேற என்னமோ வந்துச்சே! பாருங்க நாளானா நம்மளுக்கே மறந்து போகுது. டெண்டருக்கு உண்டான விஷயம்னா, அப்புறம் டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான விஷயங்கள்ல டெண்டர் இது ஒண்ணு, ட்ரான்ஸ்ஃபர் ஒண்ணு. டிரான்ஸ்ஃபர்ஸ் 3 இதையும் 3 தடவ குடுத்து 3ம் தனித்தனி வழக்குகளா பதிவு செய்ய சொல்லி, பிஎம்எல் ஆக்ட் 62 கீழ பதிவு செய்ய சொல்லி ஒரு ஏஜென்சி கேட்கலாம். அதை இவர்கள் பரிசீலிக்கணும். இவர்கள் அதில நாங்க பண்ணுவோம் அப்படி இப்படின்னு உருட்டுனோன, அவங்க கேஸ் போட்டாங்க. ஈடியே டைரக்ட்டா கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீதிமன்றம் கூப்பிட்டு கேட்டப்போ, பதில் சொல்றோம் அப்படின்ட்டு, அப்புறம் இழுத்தடிச்சு, இல்லங்க நாங்க வந்து அ டிஜிபி சொல்லிட்டாரு. இது என்னான்னு விசாரிக்க சொன்னிக்கிறாப்புல. ம். நீங்க வந்து இவங்கலாம் சமுதாயத்தில பெரிய மனுஷங்க. ம். தடால் புடால்னு பண்ணிட்டா சிக்கல் ஆயிடும். அதனால நாங்க வந்து என்னான்னு தீர விசாரிச்சுட்டு, நாங்க வந்து பண்றோம்.